ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வாரிசுகளின் அறிமுகம் ஆரம்பமாகி அது வாரிசுகளின் ஆதிக்கமோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு நிலமை. ஏன்னா கிட்டத்தட்ட சினிமாவில் இருக்க இயக்குனர்கள், ஹீரோக்கள் இதில் முக்கால்வாசி பேரோட வாரிசுகள் தமிழ் சினிமாவில் ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ கூட சமீபத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா விஜய் சேதுபதி பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாகி நடிச்சிட்டாரு. ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம தளபதி விஜயோட மகன் நம்ம ஜேசன் சஞ்சய் பார்த்தீங்கன்னா இயக்குனர் அறிமுகமாகிறாரு. இன்னும் ஒரு சில படங்கள் இயக்கிட்டு அவர் ஹீரோவாக நடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டே போகலாம். சியான் விக்ரம் பையன் அறிமுகமாயிட்டார். இன்னும் சில நாட்களில் இல்லை சில வருடங்களில் சூர்யாவின் மகனும் ஹீரோவாக அறிமுகமாகுவார். இப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த வரிசையில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா எப்படியோ அது மாதிரி நடிப்பின் அசுரன் என்று பெயரற்ற நம்ம தனுஷோட மகனும் ஹீரோவாக லான்ச் ஆக போகிறாராம். அதாவது நமக்கே தெரியும், தன்னுடைய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படத்தின் மூலம் தனது அக்கா மகனை ஹீரோவாக்கி அழகு பார்த்து அந்த படத்தை இயக்கி முடிச்சு விட்டார் நம்ம தனுஷ் அவர்கள். அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ஹீரோ வெற்றிகரமான ஒரு ஹீரோவாகி அடுத்தடுத்து படம் நடிப்பார். இப்போது அக்கா மகனை தாண்டி தன்னுடைய மூத்த மகனையும் ஹீரோவாக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த தனுஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய நம்பிக்கைக்கு உரிய இயக்குநர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட எல்லாமே தன் மகனுக்கு ஏற்ற ஒரு கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். ஸோ அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுருக்காரு. இத்தனை மாதத்துக்குள்ளே ஒரு கதையை நம்ம கேட்டு சம்மதம் தெரிவிப்போம். அப்படி நமக்கு அந்த கதை பிடிக்கல, இல்லை எந்த கதையும் செட் ஆகலை அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் நம்ம பையனுக்காக நம்மளே ஒரு கதை எழுதிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தனுஷ் வந்திருக்காராம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தனுஷின் மகன் யாருடைய இயக்கத்தில் அறிமுகமானால் அது வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இயக்குனர் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தனுஷோட அண்ணன் செல்வராகவன் இயக்கத்திலே அவர் அறிமுகமாகலாம். எதுவுமே வேணாப்பா, தனுஷ் பையனே தனுஷே தன் பையனை லான்ச் பண்ணணும், அவரே டைரக்ஷன் பண்ணட்டும், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் மாதிரி ஒரு அழகான ஒரு காதல் கதையை பண்ணட்டும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அப்படியும் ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.